சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேதுவும் தமிழும் அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே ஏற முயற்சி பண்றாங்க. ஆனா ஏறவே முடியல. மாறி மாற்றி மாற்றி விழுகவும் இங்க சேது தமிழை பார்த்துட்டு, இல்லை தமிழ், இதுக்கு மேலே நீ ஏறி ஏறி எப்படி விழுந்தன்னு வச்சுக்கோ, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும், உட்காரு, எப்படியும் நம்மளை தேடி யாராவது இந்த பக்கமாக வருவாங்க, அவங்க நம்மளை தூக்குனாதான் உண்டு, நம்மளும் எவ்வளவோ ஏற முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் ஏற முடியலை, அதனால் உட்கார் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அசந்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பித்தது, மாமா மாமா மழை பெய்யுது மாமா, எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், ஆமாம் மழை பெய்யுது, இந்த மழை இப்படியே போச்சுன்னா பரவாயில்லை, ரொம்ப பெரிய மழையாக போச்சுன்னா குழியில் தண்ணி வந்துடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தெரியலையே மாமா, இப்படியே குழிக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா நாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தமிழ் கேட்கவும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, முதல்ல இந்த குழியில இருந்து எப்படியாவது வெளியே போக முயற்சி பண்ணணும், ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன மாமா பண்ணுறது, இங்கே இருக்கிற எதையாவது பிடிச்சி தான் ஏற முயற்சி பண்ண முடியும், முதல்ல நீங்கள் என்னை எப்படியாவது ஏற்றி விட முயற்சி பண்ணி என்னை எப்படியாவது இதில் இருந்து தூக்கி மேலே தூக்கி விடுங்க, அதுக்கப்புறம் நான் என்னுடைய முந்தானையை போட்டு உங்களை பிடிச்சி இழுத்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், சரி எப்படியாவது ஏற முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் அங்கே இருக்கிறத பிடிச்சி ஏற முயற்சி பண்ணும்போது ரொம்ப பெரிய மழையாக வந்துடுது. தண்ணியும் பார்த்தா குழிக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்ன தமிழ், நேரம் ஆக ஆக தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்குது, காலளவு இருந்த தண்ணி இப்போ இடுப்பளவு வரப்போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் சேதுவும் பார்த்தா தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா வெளியே ஃபாரஸ்ட் போலீஸும் வந்துடுறாங்க. என்ன சார், என் பிள்ளையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த பதட்டத்தோடு கேட்குறாரு. இல்லை சார், உங்கள் பையனை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல, அவரோட வாட்ச் கிடைச்சதோட சரி, அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த ஒரு நல்ல தகவலுமே இல்லை சார், உங்கள் மருமகளும் காட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் போலீஸ் சொல்லவும், இதை கேட்டதும் ராஜாங்கம் இடிஞ்சு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே போய் என் பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கீங்கிற நம்பிக்கையில் தானே நான் இங்கே உட்கார்ந்து இருந்தேன், இல்லைன்னா நானும் உங்கள் கூடவே காட்டுக்குள்ளே வந்திருப்பேன்ல, ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டதும், இல்லை சார், காட்டுக்குள்ளே எங்களால் முடிஞ்ச தூரம் நாங்கள் போய் தேடி பார்த்துட்டோம், அதுவும் பத்தாதுன்னு மழை வேற பெய்துக்கிட்டு இருக்கு, அதோட காட்டுக்குள்ளே யானை வேற சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய உயிருக்கும் இது ஆபத்து தான், இப்படி மழை பெய்கிற நேரத்தில் நாங்களும் போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாது, காலையில் நாங்கள் போய் சீக்கிரமாக தேடுறோம், இப்போ மழை பெய்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கிட்ட ஃபாரஸ்ட் போலீஸ் சொல்லவும், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, எப்படியாவது நாளை காலையில் என் பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே சேதுவும் தமிழும் பார்த்தா இடுப்பளவு இருந்த தண்ணி முதுகளவு வர ஆரம்பிச்சிடுது. சேது பார்த்தா தமிழை நினச்சி ரொம்ப பயப்படுறாரு. தமிழ், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மட்டும் எதுவுமே ஆகிடக்கூடாது, தமிழ் எப்படியாவது என் உசுரே போனாலும் பரவாயில்லை, உன்னை இந்த குழிக்குள்ளே இருந்து நான் வெளியே ஏற்றாமல் விடமாட்டேன், தமிழ் நீ எப்படியாவது ஏறி வெளியே போயிரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லும்போது, ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் உசுரே போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது மாமா, நீங்கள் முதல்ல மேலே ஏறுங்க, நீங்கள் இப்படி சொல்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், யாராவது இருக்கிறீங்களா, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்த ஆரம்பிக்குது. ஐயோ தமிழ், எதுக்கு கத்தி கத்தி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரும் இப்போ வரப்போகிறது கிடையாது, மழை வேற இப்படி பெய்துக்கிட்டு இருக்கு, நல்லா வந்து சிக்கிக்கிட்டோம், நீ ஏண்டி என்ன தேடி காட்டுக்குள்ளே வந்த நானாவது எப்படியாவது வந்திருப்பேன், இப்போ பாரு எனக்கு உன்னைய நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது, சரி ஏறு, என் மேலே உன் காலை வச்சு ஏறு, நான் இதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே தமிழ் பார்த்தா சேதுவோட கால் மேலே ஏறி நின்று ஒரு வேரை பிடிச்சிக்கிட்டு ஏறி வெளியே வந்துடுறாங்க. மாமா என் முந்தானையை பிடிங்க மாமா, இதை பிடிங்க மாமா, பிடிச்சி மேலே ஏறுங்க மாமா, நீங்கள் முதல்ல எப்படியாவது வெளியில் வந்துடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா முந்தானையை போட்டு சேதுவை பிடிச்சி இழுக்கவும், சேது அந்த முந்தானையை பிடிச்சி இழுத்து மேலே ஏற முடியாமல் திரும்ப தண்ணிக்குள்ளேயே போய் விழுந்துடுறாரு. ஐயோ மாமா எந்திரிங்க மாமா, வேகமாக வாங்க மாமா, தண்ணி வேற ரொம்ப நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, இதை பிடிங்க மாமா, பிடிச்சி மேலே ஏறுங்க மாமா, அப்படித்தான் ஏறுங்க மாமா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வழியாக பார்த்தா தமிழுடைய முந்தானையை பிடிச்சி சேது ஏறி வெளியே வந்துடுறாரு. அப்பாடா வந்தாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி தமிழ், மழை ரொம்ப பெருசாக பெய்துக்கிட்டு இருக்கு, வா நம்ம மரத்துக்கடியில் எங்கேயாவது உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. மாமா எப்போவுமே காட்டுக்குள்ளே மழை பெய்யும் போது அது மரத்து கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இடியெல்லாம் இடித்தா அந்த மரத்து மேலே பட்டுச்சுன்னா நமக்கு தான் மாமா ஆபத்து, மாமா ஏதாவது ஒரு பாறை இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கு கீழே போய் நம்ம உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும்,
இதுவும் நல்ல யோசனை தான், வயிற்றுல வேற பிள்ளைய வச்சிருக்கா, வா தமிழ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா ஒரு பாறை கீழே போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருது. இங்கே ஃபாரஸ்ட் போலீஸ் பார்த்தா காட்டுக்குள்ளே தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேது சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், மாமா யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், ஆமாம் தமிழ் யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்மளை தான் தேடி யாரோ வந்திருக்காங்க போல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா ஃபாரஸ்ட் போலீஸ் பார்த்துடுறாங்க. நல்ல வேலை சார் இன்னைக்காவது உங்களை பார்த்தோம், இன்னைக்கு உங்களை கண்டுபிடிக்கலைன்னா உங்கள் அப்பாவே இந்த காடுக்குள்ளே வந்திருப்பார், வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாரஸ்ட் போலீஸ் சொல்லவும், இங்கே சேது தமிழ் ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் பார்த்தா காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்றாங்க.